தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் பிற மாநிலத்தில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்றோ கொள்ளையடித்து கொண்டு வர வேண்டும் என்றோ அதை பாதுகாக்கின்ற அரசாகவோ தமிழ்நாட்டில் இல்லை. தமிழகத்தில் உள்ள தொழில்கள் முதலீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு தான் குஜராத்துக்கு சென்றிருக்கின்றது. ஒரு தமிழ்நாட்டு தொழிலதிபருக்கு கூட ₹1 கூட கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யவில்லை. மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யவில்லை. ஆனால் நான் கேட்ட எனக்கு தெரிந்த அளவு அந்த 22 பேருமே குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கடன் தள்ளுபடி ஒரு பக்கம், நம்முடைய விமான நிலையங்கள், விமானங்கள், துறைமுகங்கள் எல்லாமே தனியாருக்கு, அதுவும் குஜராத் தொழிலதிபர்களுக்கு தான் மாண்புமிகு பாரத பிரதமர் 10 ஆண்டு காலம் இந்தியாவையே வங்கிகளை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது, தொழில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது, அனைத்தும் குஜராத்துக்கு தான் சென்றிருக்கின்றது. தமிழ்நாட்டு மக்கள் கொள்ளையடிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் படிப்பில் சிறந்தவர்கள். சமூக நீதி கொள்கையோடு இந்த அரசு ஆட்சி செய்கின்றது. ஆகவே அது தவறான கருத்து. பாரத பிரதமர் இந்திய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசுவதை தவிர்க்க வேண்டும்.